நான் பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். நீங்க அந்த பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுவீங்கன்னு ஐயப்பா பூஜா சங்கத்தை கேளுங்க, ஐயப்பா சேவா சங்கத்தை கேளுங்க. என்ன ப்ரோக்ராம் நடத்தினாலும் காவல்துறைக்கு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறாங்க. பயணிக்கு வந்து ரத்து பண்ணுங்க, ப்ராப்பராக வந்து நோட்டீஸ் லெட்டர் கொடுங்க. நாங்கள் பரிசீலனை செய்து அனுமதி கொடுக்குற கொஞ்சம் அப்போ நான் இது நீங்க பார்த்தாலே தெரியும், நான் எந்த ஒரு பார்ட்டியும் இதுமே இதுல எதுவுமே மென்ஷன் பண்ணல. அவங்க சப்போர்ட் ஒத்துழைச்சிருக்காங்க. என்னோட தனிப்பட்ட முறையில் போக்குவரத்து சட்டம் ஒழுங்கு கருத்தில் கொண்டு நிறைய வந்து அதனால நீங்க தனியாக இண்டிவிஜுவலாக ப்ரொசீட் பண்ணும்போது உங்க கூட நிறைய பேர் ஜாயின் பண்ற மாதிரி இன்புட் இருக்கு எங்களுக்கு. அப்படி இன்புட் ஆகிற அப்படி வரக்கூடிய பட்சத்தில் வந்து நிறைய இடத்துல டிராபிக் கன்ஜெஷன் ஆகும். காவல்துறைக்கு நுண்ணறிவு பிரிவுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது அதை நம்ம கேர் பண்ணணுங்க. அதனால நமக்கு அனுமதி கொடுக்கல. ப்ராப்பராக லெட்டர் கொடுங்க. அந்த லெட்டரை வந்து நான் கன்சிடர் பண்ணிட்டு ஃபர்தர் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுவோம். 5 வேலையில் அவங்க கூட நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சேர்ந்து போனாங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அவங்க ப்ராப்பராக எனக்கு பெட்டிஷன் கொடுக்கட்டும், அதை கன்சிடர் பண்ணி எல்லாத்துக்கும் நம்ம அனுமதி. நான் பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். நீங்க அந்த பெர்மிஷன் கிராண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நீங்க சொன்னபடி நான் வண்டி விட்டு இறங்கியாச்சு. நான் இன்னைக்கு போறது கிடையாது. அதனால நான் அயோத்தியா போய் தான் ஆவேன். நான் அதுக்கு ப்ராப்பர் ஆனா நீங்க எனக்கு பெர்மிஷன் வேணும். நீங்க ப்ராமிஸ் பண்ணணும். லெட்டர் கொடுங்க. அதை வந்து நான் வந்து இண்டிவிஜுவலாக கிடையாது, எல்லா ஆஃபீஸர்ஸையும் கன்சிடர் பண்ணிட்டு அது வந்து அனுமதி கரெக்டாக சொல்றேன். ஒரு அட்வர்டைஸ் பண்ணி போகணும்னா காவல்துறை அனுமதி வாங்க. போங்க மேடம், லெட்டர் கொடுங்க மேடம். ஃபர்ஸ்ட் லெட்டரே கொடுக்காம பேசிட்டு இருந்தீங்க என்ன மேடம்? என் பேர் இந்துஷா காஞ்சி. நான் இப்போ இங்கிருந்து அயோத்தியாவுக்கு வந்து ஒரு பைக் யாத்திரை. அது வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் என்னோட உணர்ச்சியில் நான் எடுத்த ஒரு முடிவு. யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் நான் யோசிச்சு பண்ணல. நான் இந்த விஷயம் கலந்து பேசும்போது எனக்கு ஒத்துணர் எல்லாருமே கொடுத்தாங்க, எல்லாருமே என்ன சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து அயோத்திக்கு இந்த போகிற யாத்திரை. இது முழுக்கமா என்னோட ஒரு உழைப்பது. இதுக்கு பின்னாடி நீங்க சார் வந்து ரொம்ப சிம்பிளா அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுக்காக நான் 1 மாசமா எந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், நான் எந்த அளவுக்கு இதுக்காக நான் முயற்சி செஞ்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாமே ஒரே செகண்ட்ல வந்து போகாதுன்னு சொல்றேன்னா நீங்க ஏன் வந்து சார் நான் உங்ககிட்ட தான் கேட்கறேங்க சார், நீங்க வந்து ஏன் மக்காக்கு போறவங்களுக்கு ஜெருசலேம் போறவங்களுக்கு தடை செய்யல? அயோத்தியாவுக்கு நான் ஒரு இந்துத்துவா ஒரு இந்தியன் பௌரையா நான் போறேன், ஏன் நீங்க எனக்கு தடுப்பு பண்றீங்க? நீங்க சொல்றீங்க போற வழியில எனக்கு பிரச்சனை வரும்னு. அந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்காக தான் சார் நீங்க எனக்கு அதோட பாதுகாப்பு நீங்க அப்படி வர இன்டிமேஷன் இருந்ததுன்னா நீங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணி என்ன அனுப்பி வைங்க. என்ன எதுக்கு தடுக்கிறீங்க? அப்போ இவ்வளவு ஃப்ரீடமா இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆயிடுச்சு, இவ்வளவு நாளாக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாம் அப்படி கிடக்குறாங்க இப்படி கிடக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? என்ன கொடுக்குறீங்க நீங்க? இப்போ இந்தியாக்குள்ளேயே எனக்கு ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுக்கு அனுமதி இங்க வந்து நீங்க வந்து எனக்கு ஸ்டாப் பண்றீங்க. இதுதான் ஃப்ரீடமா? ஓகே, இப்போ அந்த அயோத்தி ராமர் கோயில் வந்து நிறைய பேர் இறந்துருக்காங்க, அவங்களோட ஆன்மாக்கு வந்து இது சொன்னது. ஆமா 500 above 500 இயர்ஸோட போராட்டம் சார். இது சின்ன வயசுல இருந்தே கேட்டு வளர்ந்த கதைகள். அது எல்லா ஹிந்துத்துவங்களோட எல்லா ஹிந்து விசுவாச மத ஆளுங்களுடைய ஒரு நம்பிக்கை. அதை வந்து நான் ஒரு உணர்ச்சி வசமா நான் அது என்ன சொல்றது, என்னோட மனசாட்சி பூர்வமா நான் அதை எடுத்துட்டு போறதுக்கு ஆசைப்படுறேன். அந்த ஆசை தான் இன்னைக்கு இங்க நிராகரிக்கப்படுது.